ஹலோ வணக்கம், வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கின்ற இதுவில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதில் நீங்க பார்த்துருப்பீங்க. எம்பிஏல பார்த்தோம்னா ஹச்ஆர் எடுக்கலாமா, மார்க்கெட்டிங் எடுக்கலாமா, இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் யோசிக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது எம்பிஏனாவே என்ன டிகிரி முடிச்சவங்க படிக்கலாம் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கலாம், முக்கியமாக ஹச்ஆர் எடுக்கலாமா, மார்க்கெட்டிங் எடுக்கலாமா, இதுக்கு என்ன மாதிரியான டிமாண்ட் இருக்கு, எதோட சிலபஸ் எப்படி இருக்கும், ஸ்கோப் அண்ட் டிமாண்ட்ல யாருக்கு அதிகமா இருக்கு. இப்ப கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா பேங்க் ஜாப் அப்படின்னா மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏல பார்த்தா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்தவங்க என்ன மாதிரியான பேங்க் ஜாப்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தா கண்டிப்பா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏல ஹச்ஆர் சூஸ் பண்ணலாமா, இல்ல மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணலாமா, எதுக்கு என்ன பண்ண ஸ்கோப் இருக்கு, முக்கியமா உங்களோட ஸ்கில் பேஸ்ல எந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்பிஏ படிக்கலாமா அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோல ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களோட கெரியர் குரோத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிவாங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடா கேட்கறாங்க. எம்பிஏ படிக்கணும் அப்படின்னா எனி டிகிரி முடிச்சவங்க படிக்கலாம். ஒரு சில ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த அக்ரி பிசினஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமுக்கு யூஜி பார்த்தா ரெலவெண்டான ஃபீல்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு 95% மேல பார்த்தோம்னா எம்பிஏல நீங்க எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லயுமே எல்லா யூனிவர்சிட்டியுமே பார்த்தா எந்த யூஜில எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணலாம். நீங்க பிஏ, பிகாம், பிஎஸ்சி, இன்ஜினியரிங், மெடிக்கல் லைன்ல ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்பிஏ படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான் அந்த மாதிரி சொல்றாங்க. முக்கியமா ஹச்ஆர், மார்க்கெட்டிங் ரெண்டு கோர்ஸுமே எந்த காலேஜ்ல வேணாலும் எந்த யூனிவர்சிட்டியில வேணாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு யூஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்றதுல எம்பிஏல நீங்க எந்த காலேஜ் ட்ரை பண்ணிக்கலாம் அது பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. இப்ப காமனா சொல்லணும் அப்படின்னா டாப் லெவல் காலேஜ்ல போகணும் அப்படின்னா நேஷனல் லெவல்ல கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம், இது மட்டும் இல்லாம யூனிவர்சிட்டி பேஸ்ல கூட நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இல்ல தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே எனக்கு போதும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு பார்த்தா டான்செட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சிருக்கும். பிஜிக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம், தமிழ்நாடு பேஸ் பண்ண எக்ஸாம் உங்களுக்கு. எம்இ, எம்டெக் கோர்ஸ்க்கு, எம்சிஏ கோர்ஸ்க்கு, எம்பிஏ கோர்ஸ்க்கு, இது மட்டும் இல்லாம மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர் ஆஃப் பிளானிங் இந்த மாதிரியான கோர்ஸ்க்கு தனித்தனியா எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. சோ டான்செட் எக்ஸாம் அப்படின்னா நீங்க நேஷனல் லெவல் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான காலேஜ்ல என்ன மாதிரியான எக்ஸாம் அப்படிங்கறத நீங்க ஃபுல்லா ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரியான எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜ்ல நிறைய காலேஜ்ல பார்த்தா இந்த மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாம ஹச்ஆர் ஸ்ட்ரீம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஒரு சில காலேஜ்ல டூயல் ஸ்ட்ரீம் கூட அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. அதே எம்பிஏல பார்த்தோம்னா ஒரு வருஷம் ஹச்ஆரும் ஒரு வருஷம் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கூட படிக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க ரீசென்ட் இயர்ஸ்ல. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கு அப்படின்னா அப்படி வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு ரெண்டு ஃபீல்டுமே ஜாப் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட்டிங் ஃபீல்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஹச்ஆர் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. சோ உங்களுக்கு பார்த்தா இந்த ரெண்டு கோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் அப்படின்னா என்ன மாதிரியான கோர்ஸ், எம்பிஏ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன மாதிரியான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜெனரலா எம்பிஏ அப்படின்னா ஒரு பிசினஸ் ரெலவெண்டான கோர்ஸ் தான் உங்களுக்கு. முக்கியமா சிலபஸ் வைஸா ஒரு பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாம பிசினஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணலாம் அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. சோ இந்த மாதிரி பார்த்தா இப்ப ஹச்ஆர் சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஜெனரலா எம்பிஏக்கான எல்லா டாபிக்குமே வரும் உங்களுக்கு. பிசினஸ் அனலிட்டிக்ஸ் தான் என்னது, அப்புறம் பார்த்தோம்னா இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ், மைக்ரோ எக்கனாமிக்ஸ், இ காமர்ஸ் இந்த மாதிரி பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயுமே கவர் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. சப்போஸ் நீங்க எம்பிஏ ஹச்ஆர் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான டாபிக்ஸ் வரும் உங்களுக்கு. ஹச்ஆரோட ஃபுல் ஃபார்ம் ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிவாங்க. ஒரு சில காலேஜ்ல ஹச்ஆர் அப்படிவாங்க, ஒரு சில காலேஜ்ல ஹச்ஆர்எம் அப்படிவாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான ஒரு கோர்ஸ் தான் எம்பிஏ ஹச்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ உங்களுக்கு சிலபஸ் வைஸா ஒரு ரெக்ரூட்மெண்ட் எப்படி பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கில்லை செக் பண்றது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தாதான் ஒருத்தவங்கள ஜாபுக்கு எடுக்க முடியும். அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்கு அப்படின்னு பார்த்து சோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டாபிக் தான் சிலபஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. சோ எம்பிஏ ஹச்ஆர் எடுக்கிறீங்க அப்படின்னா காமனா எம்பிஏ கூடிய ஜெனரல் டாபிக்ஸும் வரும், பிளஸ் பார்த்தோம்னா ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான டாபிக்ஸும் வரும் உங்களுக்கு. இதுவே எம்பிஏ மார்க்கெட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற நேம்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் இந்த கோர்ஸ் பத்தி. ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ண வைக்கிறது தான் ப்ராடக்ட் அப்படிங்கிறது. உங்களுக்கு பார்த்தோம்னா டைரக்டா ஒரு கம்பெனில உருவாக்கின ப்ராடக்ட் மட்டும் இல்ல உங்களுக்கு. ஒரு பேங்கோட ஒரு பாலிசியா இருக்கலாம், ஒரு எல்ஐசியோட பாலிசியா இருக்கலாம், இல்ல பினான்ஸ் கம்பெனியோட அவங்களோட பார்த்தோம்னா சில பிளான்ஸ் இருக்கலாம் உங்களுக்கு. எதா வேணாலும் இருக்கலாம். சோ அதை பார்த்தா மார்க்கெட்டிங் பண்ண வைக்காது. இந்த இடத்துல நம்ம என்ன பிளான் இருக்கு அதை பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் பண்ணி கஸ்டமர்ஸ்ட போய் ரீச் பண்ண வைக்கிறது தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்டோட முக்கியமான வேலையே.
ஸோ அந்த ஃபீல்ட பத்தி படிக்கிறதா மார்க்கெட்டிங் கோர்ஸ் உங்களுக்கு. இதுல வந்து பார்த்தா இ-காமர்ஸ் பத்தி படிப்பீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்ட்ல இருக்கிறது மார்க்கெட்டிங்ல வந்து பார்த்தா. இது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங்க்கு என்ன மாதிரி எத்திக்ஸ் ஃபாலோ பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ எம்பிஏ பொறுத்தவரையும் பார்த்தா நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தாலும் ஜென்ரலா வந்து பார்த்தோம்னா எம்பிஏ கூடிய டாபிக்ஸும் வரும். முக்கியமா மேக்ஸ் வருமா அந்த மாதிரி கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. உங்களுக்கு மேக்ஸ் வராது, அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டா ஒன்னு இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தா ஜென்ரலா எம்பிஏ கூடிய டாபிக்ஸும் வரும். பிளஸ் வந்து பார்த்தோம்னா ஹச்ஆர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. மார்க்கெட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஜென்ரலா நீங்க எம்பிஏல எந்த ஒரு ஸ்ட்ரீமோட சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து பார்த்தா அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் யாருக்கு அதிகமா இருக்கும். நம்ம எம்பிஏ ஹச்ஆர் எடுத்தா எனக்கு சீக்கிரம் ஜாப் கிடைக்குமா, இல்ல மார்க்கெட்டிங் எடுத்தா அதிகமான ஜாப் கிடைக்குமா, அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க. இது எல்லாமே உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ஓரளவு நல்லா இருக்கு, பர்சனாலிட்டி நல்லா இருக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இல்ல முக்கியமா வந்து கிளைண்ட் ரொம்ப இன்டராக்டிவா பேசி என்னோட வந்து ப்ராடக்ட்டை என்னால வாங்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் வந்து கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில், பர்சனாலிட்டிலாம் நல்லா இருக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டை பேசி அவங்களோட மைண்ட் செட்டை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா நீங்க ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இல்ல என்னோட ப்ராடக்ட்டை வந்து பார்த்தா எந்த ஒரு கிளைண்ட்டையும் பேசி என்னால வாங்க வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த ஏரியால ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ எம்பிஏல வந்து பார்த்தா நீங்க வந்து ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்பெனியா இருக்கலாம், ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியா இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கலாம், ஒரு பிரைவேட்ல ஏதாவது ஒரு கம்பெனியா இருக்கலாம், இல்ல பெரிய பெரிய பேங்க் ஃபீல்டா இருக்கலாம், இல்ல வந்து பார்த்தோம்னா நீங்க இன்சூரன்ஸ் கம்பெனி, பினான்ஸ் கம்பெனி, ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் ஃபீல்டு எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். ஈவன் வந்து பார்த்தோம்னா காலேஜ்ல, ஏன்னா காலேஜ்ல வந்து பார்த்தா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அங்கேயே ஹச்ஆர் முடிச்சவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது கம்பல்சரியா இருக்கும். ஸோ அந்த ஏரியால உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அது உங்க ஸ்கில் பேஸ்ல. முக்கியமா உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்பாங்க, பர்சனாலிட்டி எப்படி இருக்கு, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு, வே ஆஃப் டாக்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கறத கம்பல்சரியா பார்ப்பாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ராக்டிவா பேச தெரியுதா அப்படிங்கிறது கம்பல்சரியா பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்லாம் இருக்கு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஃபீல்டுமே ஹச்ஆர் முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி தான் மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கு மார்க்கெட்டிங் ரெலவெண்டா ஜஸ்ட் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி ப்ராடக்ட் ரெலவெண்டான ஃபீல்டு மட்டும் இல்லாம ஒரு பேங்க் இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிலயோ பினான்ஸ் கம்பெனிலயோ இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுமே வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஜாப் ஏரியா, ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் யாருக்கு அதிகமா இருக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. சோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஃபீல்ட் சூஸ் பண்ணிட்டு அதுல கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்க எம்பிஏ வந்து ஹச்ஆர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கூட கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்க பர்சனாலிட்டியை நல்லாவே டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணிட்டு கூட அது ரெலவெண்டா என்ன பண்ணலாம், என்ன டிமாண்ட்ல இருக்கு, இப்போ இந்த இ-காமர்ஸ்ல எப்படி பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படி பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் பத்தியா ஒரு சின்ன நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த ஒரு கோர்ஸ் படிக்கும் போதும் நீங்க அந்த கோர்ஸ் மட்டும் படிக்காம அது ரெலவெண்டா என்ன டெக்னாலஜி அப்டேட்டடா இருக்கு அப்படின்னு அது ரெலவெண்டா ஏதாவது சர்டிபிகேட்டோ, டிப்ளமோவோ, பிஜி டிப்ளமோவோ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸ்டடிஸ் அப்படின்னா நீங்க பிஹெச்டி பண்ணலாம், இல்ல எஃபிஎம் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணலாம். எஃபிஎம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா ஒரு பிஹெச்டிக்குள்ளான கோர்ஸ் தான் உங்களுக்கு. முக்கியமா எம்பிஏ ஹோல்டர்ஸ்க்கான ஒரு ஹையர் ஸ்டடிஸ் அப்படி கூட வந்து சொல்லலாம். அது ரெலவெண்டான வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்கு, வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் யாருக்கு அதிகமா கிடைக்கும், முக்கியமா பேங்கிங் இண்டஸ்ட்ரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு அதிகமா கிடைக்கும் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்ஆர் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், மார்க்கெட்டிங் முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மார்க்கெட்டிங் முடிச்சவங்க வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படின்னாவே ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். இதுல வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்கான எக்ஸாம் வந்து தனியா கண்டக்ட் பண்றாங்க. சோ இதுல வந்து பார்த்தோம்னா ஆபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரியான வேகன்சி இருக்கு. ஸ்கேல் 2 கீழே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐடி ஆபீசர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆபீசர் இந்த மாதிரியான வேகன்சி தான் வருது. இதுல மார்க்கெட்டிங் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி வருது. பட் ஹச்ஆர் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி இல்ல, மார்க்கெட்டிங் ஆபீசர்ஸ்க்கான வேகன்சி இருக்கு உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் இல்ல அதுக்கு ஈக்குவலா ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க மார்க்கெட்டிங் ரெலவெண்டா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்காக ஹச்ஆர் முடிச்சவங்களுக்கு பேங்க் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்ல. ஹச்ஆர் முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் வேகன்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிறது ரூரல் ஏரியால இருக்க பேங்கான வேகன்சி உங்களுக்கு. இதுவே ஐபிபிஎஸ் அப்படிங்கிறது கனரா பேங்க், ஐஓபி இந்த மாதிரி ஒரு 10 to 20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலமா ஃபில் பண்றாங்க. சோ இதுல கிளர்க், பிஓ, எஸ்ஓ இந்த மாதிரியான வேகன்சி வந்து கிளர்க், பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். எஸ்ஓக்கு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும். இந்த எஸ்ஓக்கு கீழே ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், ஹச்ஆர் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு. சோ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணலாம். மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஹச்ஆர் ஆஃபீஸருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிக்ரூட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் போடுவாங்க. மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. சிலபஸ் வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம் ஃபுல்லா நீங்க என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டா வரும். ஹச்ஆர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹச்ஆர் ரிலவெண்டான கொஸ்டின் கேட்பாங்க. மார்க்கெட்டிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் ரிலவெண்டான கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்பிஏ பொறுத்தவரைக்கும் பார்த்தா மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களோட இந்த மாதிரி ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தா கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜென்ரலா வந்து பார்த்தா செட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரியான எக்ஸாம்ல எழுதுறீங்க அப்படின்னா நிறைய பிஎஸ்யூ கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிவாங்க அந்த மாதிரியான இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா காலேஜ் லெவல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ 2 கோர்ஸ்ல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்க இன்ட்ரெஸ்ட், உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. எந்த ஒரு கோர்ஸ் படிக்கும் போதும் அது ரெலவெண்டா உங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இல்ல என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அது ரெலவெண்டா உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய